நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு பூஜை சம்பந்தமா. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பிஸி. இன்னைக்கு வந்து வீட்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலையில வந்து எழுந்திரிச்சு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாரு. அம்மா வீட்ல இருப்பாங்க. அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாட்டி வீட்ல இருப்பாங்க. இல்ல பெரியவர்கள் யாராச்சும் வீட்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பிஸி. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி கூட அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்க வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூஜை சம்பந்தமான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது? காலையில் நாங்கள் சீக்கிரம் வேலைக்கு போய்டுறோம். நைட்டு வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக வரோம். என்ன வீட்டில் வந்து பூஜை பண்ணணும், வீட்டில் வந்து விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அதுதான் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்றாங்க. பூஜை அப்படின்றது நீங்கள் தேங்காய் உடைத்து, பழம் வைத்து, பொங்கல் செய்து வைத்து, அப்படி கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாம் போட்டு தான் செய்யறதுக்கு பேர் தான் பூஜை அப்படின்றது கிடையாது. அதுக்காக உங்களுடைய நேரமின்மையினால் நம்ம இதை மாற்றுறோம் அப்படின்றதும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் விளக்கு எரியணும். அதுதான் காலையில் நீங்கள் குளித்து விட்டு அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிடம். நீங்கள் குளித்து முடித்த உடனே உங்கள் பூஜை அறையில் போய் ஒரு விளக்கேற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெல்லம், கல்கண்டு, அப்படி இல்லைன்னா பால், ஏதோ ஒன்று வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்து இறைவனை கையெடுத்து கும்பிட்டாலுமே நீங்கள் பூஜை செய்ததற்கு சமம். சாயங்காலம் நாங்கள் ரொம்ப லேட்டாக வரோமே அப்படின்னா, சாயங்காலம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இறைவனை கையெடுத்து நமஸ்காரம் செய்தாலுமே போதுமானது. நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பூஜை செய்ய வேண்டும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இனி நாங்கள் தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி பொங்கல் வச்சு இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் பூஜை அப்படின்றது கிடையாது. மனப்பூர்வமாக ஒரு விளக்கேற்றி ஒரு பாலோ சர்க்கரையோ கல்கண்டோ வெல்லமோ நைவேத்தியம் செய்து கையெடுத்து வணங்கினாலே அதுவே பூஜைக்கு சமமானது.